நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கடலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின சாக்கிய நாயனார். இவர் பிறந்தது திருச்சங்கமங்கை, இன்னைக்கு சங்கரமங்கைன்னு சொல்றாங்க, நாகப்பட்டினம் பக்கத்துல. இவர் ஒரு வேளாள குலத்துல பிறந்தவர். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த டைம் அந்த பீரியட்ல புத்திசம் நிறைய இருந்துச்சு. புத்தர்கள் நிறைய புத்த மதத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அந்த ஊர்ல இருந்தாங்க. இவங்க ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா புத்த மதத்தை ஏத்துக்கிறாங்க. இவர் பேசிக்கா எப்படின்னா பல விஷயங்களை கண்டறியணுன்ற ஒரு காரணத்துக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பல மதத்தை பத்தியும் மார்க்கத்தை பத்தியும் தேடி படிச்சு புரிஞ்சுக்கிறார், அறிவை வளர்த்துக்கிறார். அப்படி பார்க்கும்போது புத்த மதத்தோட கொள்கைகள் நல்லா இருக்கே அப்படின்னு தான் இவர் பின்னால புத்த மதத்தை ஏத்துக்கிறார். இவர் சொல்லணும் அப்படின்னா இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு செயல், அந்த செயலுக்கான காரணம், அந்த செயலை செய்பவர், அந்த செயலுக்கான பலன், இது நாலுமே அந்தந்த அவரவரோட அந்தந்த சிச்சுவேஷன்ல அவரவரோட நிலைமையை பொறுத்தது, அவரே காரணம் அப்படிங்கறதெல்லாம் நினைக்கிறார், ரியலைஸ் பண்றார். அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் என்ன பண்றாருன்னா, புத்த மதத்தோட பிலாசபிஸ் கொள்கைகள்லாம் தெரிஞ்சுக்கும் போதுதான் இவரோட மதத்தை பத்தியும் இவரோட மார்க்கத்தை பத்தியும் சமயத்தை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிறார். அப்ப ஒரு நாள் இவர் என்ன பண்றாருன்னா காஞ்சிபுரம் வர்றார். காஞ்சிபுரம் வரும்போது சிவலிங்கத்தை பாக்குறார். அந்த அழகுல மெய்மறந்து அப்படியே பாக்குறார். சைவத்தை பத்தி நிறைய இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பத்தாது அப்படின்ட்டு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறார். தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். சிவனை பத்தி தெரிஞ்சுக்கிறார், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறார். அப்ப அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணணும்னு நினைக்கிறார். அப்ப பக்கத்துல மலர் எதுவும் இல்லை. பூ இல்லாத காரணத்தினால கீழே கிடந்த கல்லை எடுத்து மலரா நினைச்சு சிவன் மேல எறிகிறார். இது சரியா, இது தப்பில்லையா அப்படின்னா தப்பில்லை. ஏன்னா அந்த இடத்துல அவர் இதை பண்ணும்போது அதோட காரணம் என்ன அப்படின்னா பூஜை செய்யறது. அதனாலதான் சிவனுமே அந்த பூ எரியாம கல் எறிகிற அந்த சினாரியோல அந்த கல்லையே பூவா நினைச்சுக்கிறாராம். அப்படிதான் சேக்கிழாரும் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பண்ணிட்டு வரார். இவர் என்னதான் இதை பண்ணாலும் அவர் அந்த புத்த துறவிகள் அணிகிற மாதிரி காவி கூட அணிஞ்சிருக்காரே தவிர உள்ளுக்குள்ள சிவனை வேண்டிக்கிட்டு இருக்கார். தன்னோட வெளி தோற்றத்தை மாத்திக்கல, உள்ள ஆனா சிவனை வேண்டார். இப்படியே கண்டினியூ பண்றார். இந்த புத்த துறவி வேஷத்துல தான் இருப்பார், அதே ரூபத்தில் தான் வருவார், கல்லெறிவார், பூஜை பண்ணுவார், போவார், சாப்பிடுவார். இவர் இந்த சிவ பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் உணவு அருந்துவார். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவர் சாப்பிட உட்காந்துடுறாரு. அப்பதான் ஞாபகம் வருது சிவ பூஜை பண்ணல அப்படின்னு. அப்ப உடனே கிளம்பி என்ன பண்றார், வரார், சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றார். அப்ப அந்த டைம்ல பார்வதி தேவியோட சிவன் காட்சி தரார். இவர் வணங்குறார். இவருக்கு சிவலோக பதவி கிடைக்குது. இவரு இந்த மாதிரி பண்ணிருக்கிறார். இப்படிப்பட்டவர் தான் நம்ம சாக்கிய நாயனார். இதுல இருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த மதத்துல எந்த சமயத்துல போனாலும் பின்பற்றினாலும் வழிமாறினாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். அவ்வளவுதான் இங்க விஷயம். இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.